இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற மாதிரியும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த மசாலாவும் அதிகமாக சேர்த்தாம சாஸ்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு, பீன்ஸு, கேரட் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி குடமிளகா இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பச்சை மிளகா 2 அந்த இடத்துல கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே அந்த காய்கறியை ஓரமாக வச்சுட்டு 3 முட்டை சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டு ரொம்ப போட்டு முட்டையை பரட்ட வேணாம். ஒன்றும் பாதியமாக வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸை சேர்த்துக்கலாம். முன்னாடியே முட்டைக்கோஸ் சேர்த்திட்டோம் அப்படின்னா ரொம்ப வதங்கி தண்ணி விட்டு வந்துடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. முட்டைக்கோஸ் சாப்பிடும் போது அப்படி லைட்டாக சாப்பிட்றப்ப கடிபடணும், அந்தளவு டேஸ்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறிட்டு சிக்கன் மசாலா, லைட்டாக மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துற வேண்டாம், லைட்டாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை தூக்கி அப்படியே போட்டு கிளறணும் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டான எக் ரைஸ் ரெடி. இதில் விருப்பம் இருந்ததுன்னா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கிங்க. லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இறக்கி பாருங்கள், முட்டை வாசம் துளி கூட இருக்காது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்களும் இதே மாதிரியே குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.